வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க, இல்லைனா நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ துருவின உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சீஸுக்கு ஒரு 1/2 கப்பு எடுத்து சேர்த்துருக்கேன். சீஸ் இந்த மாதிரி க்யூப்பில் கூட கிடைக்குது. இதில் ஒரு க்யூபுக்கு சேர்த்துருக்கேன் நான். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா கூட போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். அப்படி உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்குன்னீங்கன்னா கூட மிக்சியில் கூட ஒரு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு கோன் மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம மருதாணி கோன்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அது மாதிரி, அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ இந்த மாவை அதில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கார்னரை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துக்கோங்க எப்படி சுற்றலாங்கிறத. இந்த மாதிரி நம்ம ஜிலேபிக்கெலாம் நம்ம சுற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் அடுப்பை பற்ற வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துக்கலாம். முறுக்கு புழிகிற மாதிரி தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்குல இப்படி கூட செய்யலாமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்பவும் இன்னொன்று சுற்றி எடுத்துக்கலாம். மாவு இதை விட திக்காக இருந்தால் கூட இன்னும் நல்லா தாங்க வரும். இதுக்கு மேலே தண்ணியாக தான் போகக்கூடாது. எவ்வளோ அழகாக சுத்த வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இதையும் நல்லா வேக வச்சு கோல்டன் கலரில் வந்தவுடனே எடுத்துருங்க. மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.